SWOT analysis in 21P. Okay. So I personally request and personally urge you, உங்களை பர்சனலி வலியுறுத்துகிற ஒரு விஷயம் என்னன்னா, ப்ளீஸ் டூ த SWOT analysis இன்னைக்கு. கேன் யூ டூ திஸ்? ப்ளீஸ் டைப் எஸ் இன் த chat box. இன்னைக்கு அல்லது நாளைக்கு காலையில் நேரத்தில் எனி டைம் ப்ளீஸ் டைப் எஸ் இன் த chat box if you come in. இது ரொம்ப சின்ன விஷயம். இட் வில் நாட் டேக் மச் டைம். ஒரு 20 minutes மேக்ஸிமம், 20 to 21 minutes மேபி ஆகலாம். பட் இட் கிவ்ஸ் யூ அ கிரேட் ஒரு இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு தரும். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் டூ இட் அகெயின் வித்தவுட் ரெஃபரிங் த ப்ரீவியஸ் திங். இதுக்கு முன்னாடி பண்ணதை ரெஃபர் பண்ணாமல் ப்ளீஸ் டூ இட் அகெயின். ஓகே, நீங்கள் SWOT அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஹவு டு யூ ஃபீல் அதை வந்து நீங்கள் டிஸ்கஷன் குரூப்பில் போடுங்க. ஓகே, ப்ளீஸ் டூ இட் ரைட். டுடே, இன்னைக்கு நாளைக்கு காலையிலுக்குள்ளே நீங்கள் பண்ணிவிட்டு ப்ளீஸ் டூ திஸ். ஸோ ஸ்ட்ரென்த் அப்படின்னா ரைட் இட் டவுன் அட்லீஸ்ட் 21 ஸ்ட்ரென்த்ஸ். உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது? நீங்கள் நல்லா பாடுவீங்களா? ஒரு நல்ல ஸ்ட்ரென்த். நான் வந்து நல்லா பேசுவேன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரென்த். எனக்கு வந்து அந்த இது இருக்குது, இந்த இருக்குது, அதெல்லாம் ஸ்ட்ரென்த். வீக்னஸ், எனக்கு கம்யூனிகேஷனில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எழுதும்போது எனக்கு வந்து ஒரு கரேஜ் வர மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வீக்னஸ். ஸோ இந்த வீக்னஸ் எல்லாத்தையும் யூ ஹேவ் டு லிஸ்ட் இட் அவுட். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி, நல்லா யோசிச்சு பார்த்தா நிறைய விஷயங்கள், சின்னது பேசுலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கு. அண்ட் அச்சுறுத்தல், இதில் வந்து எதர் 1 or 2 திங்ஸ் இருந்துச்சுனாலுமே அது மேஜரான ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் அச்சுறுத்தல். ஓகே, நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் நாளைக்கு AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னா நான் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் தேவையே இல்லாமல் இருக்கும். உதாரணத்துக்கு கண்டென்ட் ரைட்டர் வச்சுக்கோங்க. கண்டென்ட் ரைட்டர் நீங்கள் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கண்டென்ட் வந்து எழுதி தருவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் போகிற மாதிரி கண்டென்ட்டோ, நியூஸ் பேப்பரில் போகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்ஸ் எல்லாம் வேணும்னா தே வில் ரைட் த கண்டென்ட். உங்களை பற்றி ஃபுல்லாக லிசன் பண்ணிவிட்டு அவங்க பண்ணுவாங்க. இதே ChatGPTன்னு வந்துச்சு. ChatGPT வந்ததுக்கப்புறம் கண்டென்ட் நம்ம எப்படி கேட்குறோமோ அதுவே கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருது. அப்போ கண்டென்ட் ரைட்டர்னு ஒருத்தர் வந்து பெருசாக ரெக்குயர்மெண்ட் ரொம்ப கம்மியாகுது. ஓகே, ரொம்ப கம்மியாகுது. அப்போனா ஒரு கண்டென்ட் ரைட்டருக்கு த்ரெட்ஸ் அப்படின்னா ஒரு ChatGPT மாதிரி AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெட்டராக இன்னும் வந்துச்சுன்னா என்னோட ஃபீல்டு வந்து ரொம்ப அடிவாங்கும். இதெல்லாம் வந்து த்ரெட்ஸ். இதை பற்றி யோசிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னா அ பர்சன் இஸ் டூயிங் அ கிரேட்டர் மிஸ்டேக்னு அர்த்தம். ரைட், அவங்க மிகப்பெரிய ஒரு சஃபர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தே ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் சஃபரிங். பாதிக்கப்படுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணலை அப்படின்னு. ஸோ வி ஹாவ் டு ரைட் த SWOT அனாலிசிஸ். அது ஆக்சுவலாக பீரியாடிக்கலாக நம்ம எழுதணும். அட்லீஸ்ட் ஒரு 3 months அல்லது 6 months ஒன்ஸ் வந்து SWOT அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். அண்டு திஸ் இஸ் த ரைட் டைம். நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கணும் அல்லது இன்னைக்கு நீங்கள் பண்ணணும். These are the 2 very important days to do this. Okay, so right now, not right now, இன்னைக்குள்ள நீங்கள் தயவு செஞ்சு இதை எழுதுங்க அல்லது நாளைக்கு எழுதுங்க. You can have an accountability partner if you want and you can discuss and write. Okay.